வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜனவரி 6 வேதாத்ரி மகரிஷியின் அமுத மொழிகள். எண்ணத்தின் உயர்வை ஒட்டியே மனதின் தரமும் உயர்வும் அமைகின்றன. மனதின் அளவில்தான் தனி மனிதனின் தரமும் உயர்வும் உருவாகின்றன. ஆம் அன்பர்களே, நம்முடைய எண்ணம் தான் நம்முடைய தரத்தையே உருவாக்குது. நம் மனம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நமக்கு எல்லாமே அமைவதற்கான ஒரு அமைப்பாக அமைகிறது. அதை ஒரு கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு பணக்காரர், அவர் ஒரு கோவில் ஒன்றை கட்டினார். அங்கே அந்த கடவுளை பூஜிக்க ஒரு அர்ச்சகரை நியமித்து அந்த கோவிலுக்கு தேவையான வயல், தோட்டம், பூமி எல்லாம் அந்த கோயில் பேர்லேயே எழுதி வைத்துட்டார். கோவிலுக்கு வர்ற ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அங்கே 3 வேளையும் கடவுள் பிரசாதம் கிடைக்கும்படி அந்த கோவிலுக்கு சொத்துக்களை எல்லாம் கொடுத்துட்டு, அதற்கு பார்த்து கொள்வதற்கு ஒரு தகுதியான மனிதர் தேவை அப்படிங்கிறத அவர் உணர்ந்து அதற்கான நல்ல மனிதர்களே வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊருக்குள்ளே சொல்லி வைத்திருந்தார். பல மனிதர்கள் அந்த பணக்காரர்கிட்ட வந்தாங்க. கோவில் வேலைக்கு எடுத்தால் நல்ல சம்பளம் கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த பணக்காரர் அவங்களை எல்லாம் நிராகரித்து விட்டு, நானே நல்ல மனிதனை தேடிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்குள்ளே வர்றவங்களையெல்லாம் அவர் மாடியில் உட்காந்துட்டு அந்த கோயிலையும் பார்த்துக்கிட்டு வருபவர் போவர்களை அந்த கோயிலில் உள்ளே வர்றவங்களையும் போகிறவங்களையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு நாள் தன் வீட்டு மாடியில் மௌனமாக அமர்ந்து கொண்டு அந்த ஜனங்களை பார்த்து கொண்டு இருக்கும்போது, ஒரு ஆடையெல்லாம் கிழிந்த நிலையில் அழுக்கு படிந்த ஒருத்தன் அந்த கடவுளை தரிசித்து விட்டு திரும்பினான். அப்போ அந்த பணக்காரர் அவனை கூப்பிட்டு, இந்த கோயிலை பராமரிக்கும் வேலையை நீ ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்டார். அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். சார், நான் ரொம்ப படித்தவன்லாம் இல்லை, இவ்வளோ பெரிய கோவிலை எப்படி நிர்வகிப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த பணக்காரர் சொன்னார், எனக்கு அதிகம் படித்த மனிதர்கள் தேவையில்லை, ஒரு நல்ல மனிதனை மேற்பார்வையாளராக நியமிக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த மனிதன் கேட்குறான், நான் நல்ல மனிதன் அப்படின்னு நீங்கள் எப்படி மதிப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பணக்காரர் சொன்னான், இந்த கோவிலில் வழியில் ஒரு செங்கல் துண்டு புதைந்து அதை நுனி மேலே துருத்திக்கிட்டு இருக்கு. ஜனங்கள்லாம் இந்த நுனியில் பல நாட்கள் இடித்து கொண்டும் அந்த நுனிப்பட்டு தடுமாறிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. யாரையும் அதை சட்டை பண்ணலை. ஆனால் நீங்கள் தான் தடுக்குதுன்னு நினச்சி உடனே அதை கொத்தி செதுக்கி பிடுங்கி விட்டு அங்கே இருக்கிற வேலைக்காரங்கிட்ட மண்வெட்டி வாங்கி அந்த கல்லை அகற்றி இந்த பூமியை சமப்படுத்தி, யாராவது வந்தால் கூட இது ஒன்றும் ஆகாதுன்னு தடவி கொடுத்து அந்த நிலத்தை சமப்படுத்தினதை நான் இங்கேருந்து பார்த்தேன். அந்த மனிதன் சொன்னால், இது என்ன பெரிய விஷயம், வழியில் தடுக்கி விழுந்தால் அது யாருக்காவது கொடுக்கறது, அதையெல்லாம் தடுத்து சரி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய கடமை தானே அப்படின்னு சொன்னார். தன்னுடைய கடமையை அறிந்தவனும் அதை கடைப்பிடிப்பவனும் தாங்க நல்ல மனிதனாகிறான். அப்போ நம் எண்ணம் தரமிக்கதாகவும் உயர்வாகவும் இருந்தால் எல்லா நன்மைகளும் நம்மை தேடி வரும். எண்ணமே நம்முடைய வாழ்க்கையின் சிற்பி என்பதை உணர்ந்து கொள்ள அன்பர்களே வாரீர்.
அறிவின் இருப்பிடம். அறிந்து இன்பமுற.